வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்க்க போகிறோம். சாப்டர் 5ல் ஒர்க்கிங் வித் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த சாப்டர் தான் 5th சாப்டர். நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது, அது நம்மளுக்கு கூட எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன? ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். அது என்னத்துக்கு உதவுது? ஹார்ட்வேரோட யூஸரும் மற்ற ப்ரோக்ராம்களும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இது உதவுது. புரியுதா? எப்படின்னா வந்து வெறுமனே ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு என்ன ஆகும்? பயாஸ் லோட் ஆகிடும். பயாஸில் நீங்கள் எந்த ஏதாச்சும் சும்மா ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணால் கூட ஓப்பன் பண்ண முடியாது. வெப் ப்ரௌசிங் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதுக்கு தான் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவைப்படுது. யூஸரோட விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு யூஸர் என்ன யூஸரோட தேவைக்கு ஏற்றபடி சிஸ்டம் இருக்கணும்னா, அதாவது யூஐ யூஸர் இன்டர்ஃபேஸ்லாம் இருக்கணும்னா அதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணப்படுது. ஏன்னா பலவிதமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. விண்டோஸ் மட்டும் இல்லை, லினக்ஸு, யூனிக்ஸு, மேக்கு, நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துருச்சு. ஓகேவா? அதை எடுத்து பாருங்கள். இது வந்து உங்களுக்கு 2 மார்க்கில் கூட கேட்கலாம். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. It also acts as an interface between the user and the hardware and control overall the execution of computer. நான் முன்னாடி சொன்னது தான். யூஸருக்கும் ஹார்ட்வேருக்கும் இடையிலையும் இது ஒரு இன்டர்ஃபேஸாக பணியாற்றுது. என்னத்தை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, ஓவரால் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ்களை. இப்போ நான் இது ஓப்பன் பண்ணியிருக்கேனே, இது மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், இது ஒரு எக்ஸிக்யூஷன். நான் இன்னும் ஓப்பன் பண்ணியிருக்கிற எல்லா சாஃப்ட்வேர்களையும் எக்ஸிக்யூட் பண்ணி அதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது உதவுது. Following are some of the important functions of operating system as discussed in the previous chapter. நான் முன்னாடி சொன்னது தான். இதெல்லாம் நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்தது தான். இதெல்லாம் அதெல்லாம் நம்ம இப்போ ஒரு ரிவைஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சிருக்கணும்? மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட். அது என்ன டிவைஸ் மேனேஜ்மெண்ட்னா, டிவைஸில் எல்லாம் கரெக்டாக இருக்குதா, ஹார்ட் டிஸ்க்லேருந்து மெமரி அது இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும்னா அதை டிவைஸ் மேனேஜ்மெண்ட். கண்ட்ரோல் ஓவரால் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். இந்த டயக்ராம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. பாருங்கள், யூசர் 1, யூசர் 2, யூசர் 3, எத்தனை யூசர்களாக இருந்தாலும் அது சாஃப்ட்வேருக்குள்ளார வருது. எந்த சாஃப்ட்வேர்? டைரெக்டாக சிஸ்டம் சாஃப்ட்வேருக்குள்ளார இது வரும். ஓகேவா? எந்த யூஸராக இருந்தாலும் டைரெக்டாக சிஸ்டம் சாஃப்ட்வேருக்குள்ளார வரும் இன்புட்டு. அது எங்கே வரும்? சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு வரும். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேருந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்களுக்கு போயிட்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லேருந்து ரிட்டர்ன் வரும். அங்கேருந்து என்ன ஆகும்? சிபியூக்கு போகும். அது சிபியூலேருந்து அது எக்ஸிக்யூஷனுக்காக ரேமுக்கு அனுப்பி அங்கேருந்து உங்களுக்கு அவுட்புட் வருது. ஓகேவா? இது இப்படி புரியணும் அப்படின்னா நீங்கள் பாருங்களேன், ஒரு நிமிஷம். இதை உங்களுக்கு கொடுத்துருக்க டயக்ராம் படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யூசர் 1 இருந்தாலும் 2 இருந்தாலும் உள்ளர வேல்யூ போகுது. யூசர் என் எத்தனை நம்பர் பட்ட யூஸராக இருந்தாலும் உள்ளர தான் வேல்யூ போகுது. போகிற வேல்யூ எங்கே வருது? ஒன்று சிஸ்டம் சாஃப்ட்வேருக்குள்ளே வருது, இல்லாட்டி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்குள்ளே வருது இன்புட். இப்போ பாருங்கள், சிஸ்டம் சாஃப்ட்வேர்னால் இப்போ நான் டேரெக்டாக இப்போ பாருங்களேன், இது சிஸ்டமோட சாஃப்ட்வேர் ரன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. இதில் கொடுத்து ஒன்று உள்ளர போகுது வேல்யூ இன்புட்டு இல்லையா? நான் அதே மாதிரி இப்போ ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நோட் பேடுங்கிறது இன்னொரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இல்லை, இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நான் கொடுக்குற இன்புட்டு என் கீபோர்ட்லேருந்து சிஸ்டத்துக்கு போகுது. இந்த மாதிரி 2 வழியாக உங்களுக்கு இன்புட் உள்ளர போகுது. போகிற இன்புட் நேராக ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ளே போகுது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதை நேராக என்ன பண்ணுதுன்னா சிபியூக்கு வழங்குது. சிபியூ ப்ராசஸ் பண்ணுறதுக்காக அதுக்குள்ளே மெமரியில் டெம்பரரியாக டேட்டாவும் அதே மாதிரி எக்ஸிக்யூஷனோட இன்ஸ்ட்ரக்ஷனும் அதில் ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? இதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். எக்ஸிக்யூஷன் இதுவும் ஸ்டோர் ஆகுது. இதுக்கப்புறம் இந்த டேட்டா டேரெக்டாக எங்கே போகுதுன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ரேமில் டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணப்படுது. எது வரைக்கும்னா அந்த இன்புட் அவுட்புட், அந்த அவுட்புட் காட்டுறது வரைக்கும். அவுட்புட் காட்டினதுக்கப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா, அவ்வளோதான், எல்லாமே எரேஸ் ஆகிடும். டெம்பரரி மெமரி, ஏன்னா ரேம் வந்து ஒரு டெம்பரரி மெமரி. ரேமில் எழுதப்படுற டேட்டா ஒருத்தர் ஆன் பண்ணும்போது இருக்கிற டேட்டா இன்னொருத்தர் இருக்காது. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ளே போகலாம். இன்ட்ரோடக்ஷன் டு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ நான் உங்களுக்கு நடத்துகிறது எல்லாமே விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் தான். விண்டோஸோட இன்டர்ஃபேஸ் தான் இது. வாங்க பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன் டு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எவ்ரி கம்ப்யூட்டர் நீட்ஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டு ஃபங்க்ஷன்.
ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவைப்படுது. என்னென்னா யூஸரோட இன்டராக்ட் பண்ணுறதுக்கு, ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் தான் இதுதான் ஒரு மோஸ்ட் பாப்புலரான ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராமாக இருக்குது. ஃபஸ்ட்டு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன, கைன்னு என்ன? நீங்கள் பார்க்குறது இது எல்லாமே கை தான். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஒரு ஃபார்மை நோத்தணுமா, ஒரு பாருங்களேன், இப்போ நான் போனோன்னா இருக்குது, அதுக்கப்புறம் போயிடுது. இது என்னது, ரெஸ்பான்சிபிள்னஸ். நான் இப்போ போகும்போது எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அது ஓப்பன் பண்ணுது பாருங்கள். சரி, நான் தேவையில்லை அப்படிங்கும்போது நான் வெளியே வந்துடுறேன், மூடிடுது. இது ரெஸ்பான்சிபிள்னஸ். இந்த மாதிரி கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னால் இப்போ நீங்கள் பார்க்குற பட்டன்ஸ்லேருந்து எல்லாமே கிராஃபிக்ஸ். இப்போ பாருங்களேன், நான் இப்போ உங்களுக்கு அன்னோட்டேஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாமும் கூட கிராஃபிக்ஸ் தான். பற்றி நான் அன்னோட்டேட் பண்ணுறது எல்லாமே கிராஃபிக்ஸ் தான். இதை ஃபஸ்ட்டு விண்டோஸோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் டெக்ஸ்ட் பேஸ்டாக இருந்துச்சு. இதை செராக்ஸ் கம்பெனியுடைய அந்த செராக்ஸ் கம்பெனி தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த கிராஃபிக்ஸ் முறையை கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க. அதை அவங்களால அதை வச்சு டெவலப் பண்ண தெரியலை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இதை விண்டோஸ் பார்த்ததுக்கப்புறம் இது விண்டோஸோட மைண்ட்ஸில் ஸ்பார்க்கிள் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது விண்டோஸோடைய மைண்டில் ஸ்பார்க்கிள் ஆன பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா, விண்டோஸ் கிராஃபிக்கை வச்சு நம்ம நல்ல ஒரு வளர்ச்சி அடைவோம், கிராஃபிக்ஸ் மக்களுக்கு நல்லா போய் சென்றடையும், ஈஸியாக ரெஸ்பான்சிபிளாக இருக்குங்கிறத மைக்ரோசாஃப்ட் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் விண்டோஸுக்கு அதை கொண்டுட்டு வந்தாங்க கிராஃபிக்ஸை. அதுக்கப்புறம் தான் கிராஃபிக்ஸ் உருவானதுக்கப்புறம் படிப்படியாக விண்டோஸ் பல லட்சங்களுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிச்சு. பல கோடி பேர்களுக்கு விண்டோஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு முன்னாடி இருந்தது லினக்ஸ், யூனிக்ஸ் எல்லாமும் டெக்ஸ்ட் பேஸ்டாக தான் இருந்துச்சு. இப்போ எல்லாமே கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸுக்கு மாறிடுச்சு. பாருங்கள், இதெல்லாம் முக்கியமான விஷயம். மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் கேன் எக்ஸிக்யூட் சைமல்டேனியஸ்லி விண்டோஸ் அண்ட் திஸ் இஸ் நோன் அஸ் மல்டிடாஸ்கிங். எத்தனை அப்ளிகேஷன் வேணாலும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் மல்டிடாஸ்கிங், ஒரே நேரத்தில். ஓகேவா? விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூசஸ் போத் மவுஸ் அண்ட் கீபோர்ட் as input devices. Mouse is used to interact with Windows by clicking its icons. Keyboard is used to enable alphabets, numerals and special characters. விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கீபோர்டையும் மவுஸையும் பேசிக்காக யூஸ் பண்ணுது. மற்ற எந்த டிவைசஸ் வேணாலும் இன்புட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். மவுஸ் கிளிக் பண்ணுறது ஆக்ஷனுக்காகவும், கீபோர்டு ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்களை இன்புட்டாக கொடுக்கறதுக்காகவும் யூஸ் பண்ணப்படுது. சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஆர் ஆக்சஸ் அப்ளிகேஷன், அதாவது ப்ரோக்ராம் ஆன் த கம்ப்யூட்டர், வேர்ட் ப்ராசஸிங், கேம், ஸ்ப்ரெட்ஷீட், இந்த மாதிரி எல்லா விதமான அப்ளிகேஷன்களையும் அக்சஸ் பண்ண முடியும். லோட் எனி நியூ ப்ரோக்ராம் ஆன் த கம்ப்யூட்டர், எந்த நியூ ப்ரோக்ராம் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். போர்ட்டபிள் ப்ரோக்ராமாக இருந்தால் ஜஸ்ட் ரன்னும் பண்ணிக்க முடியும். மேனேஜ் ஹார்ட்வேர் சச் அஸ் பிரிண்டர்ஸ், ஸ்கேனர்ஸ், மவுஸ், டிஜிட்டல்ஸ், கேமராஸ். ஒவ்வொரு டிவைஸஸையும் அது மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்செட்டை மாற்றோம்னா அந்த ஹெட்செட்டா அப்படிங்கிறத அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு மவுஸை மாற்றோம்னா இது என்ன மவுஸு, எத்தனை டிபிஐ உள்ள மவுஸ், இதெல்லாம் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான டிரைவரை போட்டால் தான், அதுவே இன்ஸ்டால் பண்ணிச்சுனா தான் ஒரு மவுஸ் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட்டிங், மாடிஃபையிங், சேவிங், டிலீட்டிங் ஃபைல்ஸ். இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஃபைலை அது மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் அது மேனேஜ் பண்ணணும். கரப்ஷன் எதுவும் இருக்கக்கூடாது. சேஞ்ச் கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ் சச் அஸ் கலர் ஸ்கீம்ஸ், ஸ்க்ரீன் சேவர்ஸ் ஆர் மானிட்டர். இப்போ அந்த மாதிரி கலர் மாற்றிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அது மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நம்ம அடுத்த வீடியோவில் வேரியஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கு. நான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம சேனல், நம்ம எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.